ஹாய் மக்களே! வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டூ ஆட்டோமேட் நெட்வொர்க் பென் டெஸ்ட் அத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நேரத்த கடக்காம லெட்ஸ் டைவ் இன். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, யூசுவலா இன்டர்னல் பென் டெஸ்ட்டா இருக்கட்டும், இல்ல எக்ஸ்டர்னல் பென் டெஸ்ட்டா இருக்கட்டும், அது எப்படி நம்ம ஆட்டோமேட் பண்றது? அத பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து ரொம்ப புது டெக்னிக் அப்டின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் இட்ஸ் எக்ஸிஸ்டிங் ஒன். நீங்க நெறைய பேர் அத பார்க்காம இருக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்ப இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, காலி லினக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ ஐ ஹேவ் 2 மோர் மிஷின்ஸ் வித் மீ. மெட்டா 2, மெட்டா 3 அப்டின்னு நான் நேம் வச்சிருக்கேன். ஸோ அதேதான் இங்கேயும் ஓகேங்களா? மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் 2 அ வல்னரபிள் மெஷின் அண்ட் மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் 3 vulnerable machine. So you can just Google it, Metasploitable 2, Metasploitable 3. Abdina, if you Google it, you will be getting that machine in a VM image file, and you can directly, if you have a VMware or a VirtualBox, you can just open it directly and import it. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். யார் வேணாலும் பண்ணலாம் ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், we have Meta 2, Metasploitable 2 and Metasploitable 3. And okay, yeah. So I'm just checking the missions are working or not. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, டேரெக்டாக டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் அ சர்வீஸ் கால்ட் போஸ்ட்கிரேஸ் எஸ்கியூஎல். ஸோ போஸ்ட்கிரேஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஆக்சுவலி காலி லினக்ஸில் எம்எஸ்எஃப் கன்சோல் அது வந்து டிபி கூட கனெக்ட் ஆகும். அதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ எம்எஸ்எஃப் கன்சோல், அதாவது மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து நீங்கள் ஆல்ரெடி கமாண்ட் லைனில் வந்து பயன்படுத்திருப்பீங்களா, அதே மாதிரியே அதோட அல்டர்னேட்டிவ் வந்து ஒன்று இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மிடாஜ். இது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பழைய காலத்து டூல் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உள்ள கோபால் ஸ்ட்ரைக்கும் அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற ஆர்மிடாஜ், இதுவுமே டெவலப் பண்ணது வந்து ஒரே ஒரு ஆள் தான். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, just Google it. Who developed Armitage and Gopal Strike அப்படின்னு போட்டிங்கன்னா, his name is Rafael Much something. என்ன எனக்கு சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. ஸோ he is the person who developed or who created ஆர்மிடாஜ் அண்ட் கோபால் ஸ்ட்ரைக். ஸோ ஆர்மிடாஜ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ண போகிறது, அதை வச்சு எப்படி நம்ம நெட்வொர்க் பென் டெஸ்ட் ஆட்டோமேட் பண்ணுறோன்னு. கோபால் ஸ்ட்ரைக் இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்காக உள்ள, ட்ரெண்டிங்னு சொல்ல முடியாது, ரெட் டீமிங் அது இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுலேயே C2 இருக்கும், அதில் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதான் வந்து கோபால் ஸ்ட்ரைக் டூல். அதை பற்றி நீங்கள் படிக்கணும்னா படிச்சு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ ஆர்மிடாஜ் அப்படிங்கிறது உண்மை கிடையாது. சிமிலர் டு மெட்டாஸ்ப்ளாய்ட், பட் இட் வில் பி ஹேவிங் சம் GUI kind of thing ஓகேங்களா. ஸோ ஐ had started the service postgres and start. இப்போ வந்து ஆர்மிடாஜ் அப்படின்னு நீங்கள் டெர்மினலில் டைப் பண்ணுங்கள் அண்ட் ஜஸ்ட் enter, or else you can go to காலி மெனு. இங்கே வந்து நீங்கள் ஆர்மிடாஜ் உங்கள் மெஷினில் இல்லை அப்படின்னா, you can just type like sudo armitage and you will be getting it ஓகேவா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆர்மிடாஜ் அப்படின்னு கொடுத்த அப்புறம் you get a pop-up like this to connect to the DB. ஸோ ஜஸ்ட் கனெக்டட். நீங்கள் எந்த க்ரெடென்ஷியலும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுமாரி do you want to connect to RPC server if it is not running? ஸோ எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இட் வில் டேக் ஜஸ்ட் லைக் ஃபியூ மினிட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இட் இஸ் கனெக்டிங் டு அ போர்ட் கால் 5553 அண்ட் ஸோ இங்கே கனெக்ஷன் ரெஃப்யூஸ்னு வருதுல, கொஞ்ச நேரம் கழிச்சு இட் வில் ஷோ கனெக்டட் அண்ட் யூ வில் பி சீயிங் அ GUI ஆஃப் ஆர்மிடாஜ். ஸோ நான் சொன்ன மாதிரி கோபால் ஸ்ட்ரைக் அண்ட் ஆர்மிடாஜ் ரெண்டுத்துக்குமே GUI வந்து ஒரே மாதிரியே இருக்கும், அதே மாதிரியே தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் GUI பழகிட்டீங்கன்னா கண்டிப்பாக கோபால் ஸ்ட்ரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ we entered into Armitage. So I'm just walk you through what are the things are there. அதுக்கப்புறம் we'll do actual network internal pen test மாதிரி பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே, இது டேரெக்டாக ஏதோ ஒரு ஹோஸ்ட் எடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். I'll just remove it now. So once you opening it, you will be getting a blank screen. எதுவுமே இருக்காது. ஓகே, ஐம் ட்ரைங் டு ரிமூவ் திஸ் ஹோஸ்ட். ஏன் இருக்குன்னு தெரியல ஓகேவா. ஸோ இங்கே யூஸ்வலாக நீங்கள் மெட்டாஸ்ப்ளாய்ட்டில் பார்க்குற மாதிரியே யூ வில் பி கெட்டிங் ஆக்சிலரி ஸ்கேனர்ஸ் விச் ஹேஸ் லைக் லாகின் ஸ்கேன் பண்ணுறது ஒரு லாகின் பைபாஸ் பண்ணுறது. ஸோ யூல் பி கெட்டிங் ஆல் த ஸ்கேனர்ஸ், PDF, கிளைண்ட், க்ளவுடு. யூ கேன் டூ வாட் எவர் யூ கான். லைக்
லைக் எனுமரேஷன் பண்ணுறதுக்கு, வெர்ஷன் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு, டாஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட்மின் எடுத்துக்கிட்டோன்னா, ஆண்ட்ராய்ட்லேருந்து என்னென்ன டிபி, எம்எஸ் எஸ்கியூஎல் அதுக்கான ஆக்ஸிலரி ஸ்கேனர்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஆக்ஸிலரி ஸ்கேனர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஜஸ்ட் ஃபார் எனுமரேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் கேதரிங் பர்பஸஸ். ஸோ இங்கே கேதர்னு இருக்கா? ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அதுமாதிரி எக்ஸ்ப்ளாய்ட்னா வாட் எவர் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஆர் தேர் டில் நவ் உங்களோட காலி மஷின் வந்து அப்டேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா ஐ கெஸ் -2025.1c விச் மீன்ஸ் இப்போ உள்ள ரீசெண்டான எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் எல்லாமே என்னோட மஷினில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே தான் வந்து இங்கே எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருக்கா, அதோட எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிக்ஸ், விண்டோஸ், மேக் ஓஎஸ்எக்ஸ், லினக்ஸ் எல்லாமே இருக்குது. ஆண்ட்ராய்டுக்கு முதற்கொண்டு இருக்குது. ஓகேங்களா? அதேமாரி பேலோட். ஸோ வாட் ஆர் த பேலோட்ஸ் தட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஆர் கோயிங் டு யூஸ் இட். ஸோ இங்கே நான் சொல்கிறது எதுவுமே வந்து இட்ஸ் நாட் அ நியூ டு யூ பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி இஃப் யூ கைஸ் ஆர் யூஸ்டு வித் மெட்டாஸ்ப்ளைட் ஃப்ரேம்வொர்க் இது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் இது எல்லாமே நம்ம இப்போ ஜியூஏ பார்க்குறோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் மாடியூல்ஸ் விச் யூ கேன் யூஸ் ஒன்ஸ் யூ கெட்டிங் இன் டு இனிஷியல் ஃபுட்ஹோல்ட். அதுக்கப்புறம் ஃபார் பர்சிஸ்டன்ட் ஆர் ப்ரிவிலேஜ் எஸ்கேலேஷன் யூ வில் பி யூசிங் திஸ் மாடியூல். ஓகேங்களா? தென் கம்மிங் டு ஹியர், so if you want a new connection and if you can click at new connection, socks proxy இருக்கு. target வந்து what view you need to, நீங்கள் இங்கே என்ன வியூவில் பார்க்கணும், கிராஃப் வியூவா இல்லை வேறு ஏதாவது வியூவா அப்படின்னு கொடுத்துக்கலாம். அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் வந்து நீங்கள் யூஸ்வலாக ஓப்பன் பண்ணும்போது எக்ஸலண்ட் அப்படின்னு இருக்கும். பட் ட்ரை சேஞ்சிங் இட் டு புவர். அப்போ தான் வந்து உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரும். ஓகேங்களா? நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் எக்ஸலண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சில நேரங்களில் ரிசல்ட்ஸ் வராது. ஸோ அதனால் இங்கே வந்து யூ சேஞ்ச் இட் டு புவர் அண்ட் டார்கெட் வியூ வந்து லெட் இட் பி இன் அ கிராஃப் வியூ. ஓகேங்களா? ஸோ லிசனர் ஆல்சோ யூ கேன் கீப் இட் ஆஸ் இட் இஸ். நீங்கள் எதுவுமே செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தென் கோ டு வியூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூ கேன் சி த கன்சோல்னால் இதுதான். ஓகேங்களா? க்ரெடென்ஷியல்ஸ் இஃப் யூ வாண்ட் டு டூ, இஃப் யூ கீப்பிங் சம்திங் இந்த க்ரெடென்ஷியல் செக்ஷன் லைக் ராக்கியோ அந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா யூ கேன் கீப் இட் அப். டவுன்லோட்ஸ், லூட்டு, யூஸ்வலாக வந்து மெட்டாஸ்ப்ளைட்டில் இஃப் யூ கெட் அ சம் ஷெல் எவ்ரி திங் வில் பி இன் தட் லூட் ஃபைல். அதுதான் வந்து இங்கே லூட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒன்ஸ் யூ டன் வித் த பென்டெஸ்ட் யூ கேன் ஆல்சோ எக்ஸ்போர்ட் த ரிப்போர்ட்ஸ் by using this particular option. ஓகேங்களா? export data and also activity logs. மாதிரி host இதில் வந்து you can do a nmap scan or you can import your host. You can do MSF scans and DNS enumeration. And these two are mainly things. Once you are done with the nmap scan, இங்கே நீங்கள் அட்டாக்ஸில் போய்ட்டு ஃபைண்ட் அட்டாக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா it will check for all the versions of exploits and it will list it down. அதுக்கப்புறம் if you want to do a automated exploit, so whatever exploits are been finding, if you want to try against all the hosts, Hail Mary is the option. It will do like automated thing. You didn't need to interfere in anything. ஓகேங்களா? அது வந்து Hail Mary. ஓகேவா? பட் you need to be very cautious of using the exploits because if you're like a script kitty, you didn't because script kitties என்ன பண்ணுவாங்கன்னா they will download all the exploits and run against all the hosts. In some time, if it is vulnerable to DOS attack or something, the machine will be crash or down. So you need to understand what is the exploits will do. With that exploit, what will happen, you need to do like that. Like you need to understand it. இப்போ ஒர்க் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா as of now you can create your own workspace like from here. ஓகேங்களா? அதை you can manage it and show all help command உங்களுக்கு தெரியும், tutorials and script how to use it, those things will be there. ஓகேவா? So let's get started now. So what I'll do directly, I'll go to host nmap scan. I'm just doing a quick scan. ஓகேவா? OS detect. So here, so before giving the nmap IP or subnet, I'm just opening a new window and first I am typing ifconfig so that I'll be knowing what is the IP of my Kali. Okay, wow. So my IP of Kali is 192.168.200.128. Okay, wow. So I'm just taking this number and I'm just giving a same here with .0/24. Okay, wow. So I'm just giving as a subnet 192.168.200.0/24, which means it will scan all the 256 hosts in that particular subnet. And also in the Metasploitable 2 and 3 are in the NAT network with the Kali also in the NAT network. So for all the machines it will be the IP ending with 200.123, something like that. Okay,
So I'm just giving 192.168.200.0/24. So I'm just giving OK. So here if you see in the console, Nmap is running, and I'm just given a simple Nmap like OS detect, like it will just detect the OS, and it will show if it is Linux or Windows. So it will show in a graphical view here. So just taking some time. Let's see. And machines are up and running. Yeah, I guess Nmap is done. See if you see here. So it scan all the 256 IP address. Okay, in that 6 hosts are up. Okay, so I'm just giving OK. Oh man. Oh, everything came like this. Uh, any other host? Okay, these are the 6 hosts actually. So if you want to change the view, click on set target view and change it to table view. So it will be in this view. This is table view, but it doesn't looks good, right? So அதனால you can change it to graph view. Okay, again, okay, it came in some way. Okay, so in this, these are the two machines which are alive. 200.132, 200.130. So these are the meta 2 and meta 3. So other hosts are maybe the IP of Kali or IP of other VMwares. Okay, so இதெல்லாம் I didn't need it. Maybe these hosts are down. These are not power up. Okay, so I'm just removing those which are not required. Okay, so we have two machines here. I doesn't know what services are running. So to know it, just right click it, click on service. So now again you can see in your window, in the console window or the workspace window, what machine is this. By seeing it, I know this is Metasploitable 3, ஓகேங்களா, இந்த 132 அப்படிங்கிறது. So again, I'm just right clicking on 130, like 200.130. So this is Metasploitable 2 machine because I used to it, so I'm just telling it. So இப்போ நீங்க வந்து if you want to give some name to identify it, you can label it. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், because you will be working on multiple hosts. So இங்கே என்னோட வீடியோவில் I'm just running with 2 hosts, but in your actual internal pentestல you will be having like 250 boxes, 1100 boxes, என்ன வேணாலும் இருக்கலாம். So I'm just labeling it for my purposes only. So I'm just labeling it as meta 2. ஓகேவா, and so இங்கே நேம் வந்துருச்சு. Similar to that, I'm just naming here like meta 3. Click on OK. Okay, so we'll start with meta 2. So we know these are the services running on meta 2 machine, which is this 192.168.200.130 and meta 2. Okay, so now I need to find what are the exploits are available for the particular versions or the services which are running. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, directly go to attacks, just click on find attacks. It won't take more than 2 minutes. So if you see, it's just progressing against the versions which are been here. And one more thing, இது கொடுக்குற ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, எல்லாமே ரியல் அப்படின்னு சொல்ல முடியாது. இட் வில் கிவ் ஆல் த எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் விச் ஆர் அவைலபிள் ஃபார் ஈச் சர்வீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ கோ டு எஃப்டிபி, எஃப்டிபியில் என்னென்ன இருக்கோ அதுக்கான எல்லா எக்ஸ்ப்ளாய்ட்ஸும் எடுத்து கொடுக்கும். பட் யூ நீட் டு மேக் ஷுர் ஆஸ் அ ஹியூமன், யூ நீட் டு மேக் ஷுர், ஓகே, இந்த விஎஸ்எஃப்டிபி வெர்ஷன் 2.3.4க்கு என்ன எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் வந்து இன்டர்நெட்டில் இருக்குது அப்படின்னு யூ கேன் ஜஸ்ட் கூகுள் இட் அண்ட் யூ வில் பி கெட்டிங் இட். ஓகேங்களா, பட் நார்மலாக ஸ்கிரிப்ட் கிட்டிஸோ இல்லை நூபோ என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற எல்லா எக்ஸ்ப்ளாய்ட்ஸும் ரன் பண்ணுவாங்களா, அந்தமாரி பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் என்னதான் இது ஒரு ஆட்டோமேட்டட் அப்ரோச்சாக இருந்தாலும் ஜஸ்ட் கூகுள் இட். ஓகேங்களா, ஸோ நம்ம பார்க்கலாம் எப்படி அது பண்ணுறது அப்படின்னு. பட் இந்த மாதிரியான ஆட்டோமேட்டட் டூல் வந்து ஓஏசிபி அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் அலௌடே கிடையாது. யூ நீட் டு டூ கம்ப்ளீட் மேனுவல் அப்ரோச். நீங்கள் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓஏசிபி எக்ஸாம்ஸில். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டட் அப்ரோச் ஒரு ஆட்டோமேட்டட் டூல் எதுவுமே அலௌடு கிடையாது. அவங்க கொடுத்த டூல்ஸ் மட்டும்தான் அலௌடு. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அட்டாக் அனாலிசிஸ் கம்ப்ளீட். You will now see attack menu attached to each host in the target window. Happy hunting. ஸோ இந்த பர்டிகுலர் ஹோஸ்ட்டில் ரைட் கிளிக் பண்ணுங்கள், நீங்கள் அட்டாக்ஸ் போனீங்கன்னா தெரியும். இட் ஃபவுண்ட் ஆல் த எக்ஸ்ப்ளாய்ட் வாட் எவர் ரெக்வயர்ட் ஃபார் த
சர்வீசஸ் விச் ஆர் ரன்னிங் ஹியர் ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் எஃப்டிபி. ஸோ இங்கே எஃப்டிபியில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இட் கிவன் ஆல் த ரிசல்ட்ஸ் ஆஃப் எஃப்டிபி ஓகேங்களா. ப்ரோ எஃப்டிபி டெல்நெட், ப்ரோ எஃப்டிபிடி, பியூர் எஃப்டிபிடி, டபிள்யூஎஃப்டிபிடி, விஎஸ்எஃப்டிபி இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் விஎஸ்எஃப்டிடி 2.3.4. ஸோ இதை நீங்கள் கூகுள் பண்ணீங்கன்னா இதுக்கான எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் என்ன அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஜஸ்ட் கூகுளிங் இட் ஹியர். ஸோ விஎஸ்எஃப்டிபிடி வெர்ஷன் 2.3.4 ஐ கெஸ் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு சும்மா கூகுள் பண்ணுங்கள். ஸோ யூல் பி கெட்டிங் தி ஆக்சுவல் எக்ஸ்ப்ளாய்ட் இன் தி Rapid7 ஆர் இன் தி எக்ஸ்ப்ளாய்ட் டிபி ஓகேங்களா. ஸோ இந்த வெர்ஷன் இந்த பர்டிகுலர் வல்னரபிலிட்டிக்கு அஃபெக்டடாக இருக்குது அப்படின்னு ஆர் இந்த எக்ஸ்ப்ளாய்ட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஐம் கோயிங் டு காலி அகெயின். ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்டாக்ல போயிட்டு just go to FTP and you can find this VSFTP 2.3.4 backdoor. So just click பண்ணுங்க and it will again show up a pop-up menu saying okay, it automatically set the IP, L port like local host, local port and R host, remote host and remote port ஓகேங்களா. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அது செட்டப் பண்ணிச்சு. You didn't need to give any manual thing and you can also use a reverse connection kind of thing and you can want to show any advanced option you can click it up ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இப்போ லான்ச்னு கொடுத்தாவே போதும். ஸோ இட் ஜஸ்ட் ரன்னிங் த எக்ஸ்ப்ளாய்ட் அகெயின் திஸ் பர்டிகுலர் மெஷின். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும் இங்கே பிளாக் கலரில் நார்மல் மெஷின் மாதிரி இருக்கா. ஒன்ஸ் இஃப் திஸ் எக்ஸ்ப்ளாய்ட் ஒர்க்ட் அண்ட் இட் வில் கிவ் அ ரெட் கலர் கைண்ட் ஆஃப் திங். பட் லெட்ஸ் see. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்டோர் சர்வீஸ் ஹஸ் பீன் ஸ்பேன் ஹேண்ட்லிங் UID root found shell அப்படின்னு வந்துருச்சு. ஒன்றும் கலர் மாறல. ஓகே ஃபவுண்ட் ஷெல் அப்படின்னு வந்துருச்சு. ஓ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இட் சேஞ்ச் now. இதே மாதிரி தான் யூ வில் பி சீயிங் த சேம் திங் அண்ட் கோபால் ஸ்ட்ரைக் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி எலக்ட்ரிஃபை சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா which means இந்த பர்டிகுலர் மஷினை யூ காம்ப்ரமைஸ்ட் இட் அதுதான் ஓகேங்களா. ஸோ இஃப் யூ வாண்ட் டு இன்டராக்ட் வித் த ஷெல் அகெயின் யூ ரைட் கிளிக். There will be a name called shell1 and if you want to interact it you can click on interact. illa I want to do some post exploitation, pass the session or if you want to upload something you can do it ஓகேங்களா. இப்போ நான் interact அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ interact அப்படின்னு கொடுத்தோன்னே again it open a separate workspace window called shell1 and it showing me like $simple so I can run some commands like who am I, id, if config. So this is how my POC will look like ஓகேங்களா. if config work ஆகல மேபி IP config work ஆகுமா என்னன்னு தெரியல. not sure that also doesn't work. but LSLA அந்த மாதிரி கொடுத்து you can try opening a PW என்ன டைரக்டரியில் இருக்கீங்க or ls-la. so you can explore or you can read a like cat etc password file ஓகேங்களா. ஸோ இதை ரீட் பண்ணி இதையுமே நீங்கள் ஒரு பிஓசி ஸ்க்ரீன்ஷாட் வச்சு யூ கேன் கீப் இட் இன் யுவர் ரிப்போர்ட் ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் யூஸ் ஆர்மிடாஜ். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் ஸ்டில் இது வந்து இந்த வெர்ஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சது வெல் நோன் எக்ஸ்ப்ளாய்ட். இட்ஸ் வெரி ஈஸி. பட் ஸ்டில் இஃப் ஐ வாண்ட் டு டூ சம்திங் எல்ஸ் லைக் எனுமரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் போயிட்டு சர்வீசஸில் நம்ம பார்த்தோம்ல. ஸோ இந்த சர்வீசஸில் வேறு ஏதாவது சர்வீஸ் லைக் விஎன்சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்சிலரி ஸ்கேனர் ரன் பண்ணோம்னா யூ கேன் ட்ரை கோயிங் ஹியர். ஓகே இது வந்து எக்ஸ்ப்ளாய்ட்டா. ஓகே லாகின்ல விஎன்சி இருக்குது. ஓகே do I need to give something here or டேரெக்டாக இங்கே போயிட்டு நம்ம சர்ச் பண்ணலாம். இப்போ if I already know something but I want to search for particular service you can type here for example VNC. So if I typed VNC, it given me all the results of VNC wherever it is available. For example, a real VNC bypass, VNC traversal, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லாகின், நன், அட்டாக் இந்த மாதிரி நிறையா இருக்குது போயிட்டே இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் மஷினில் VNC ரன் ஆகுதுன்னு எனக்கு தெரியுது. ஸோ VNC வச்சு என்ன பண்ணலாம்னா we can try doing some login bypass if it is using any default credentials or something like that ஓகேங்களா. ஸோ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். So it automatically open an auxiliary scanner window similar to that and I'm just clicking on launch. Okay va. So inge launch panna aprom it just taken some default passwords from Metasploitable framework
அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ இட் ஜஸ்ட் டூயிங் சம்திங். ரிசல்ட்ஸ் ஏதாவது வந்துச்சான்னு பார்க்கலாம். ஸ்டில் இட்ஸ் ரன்னிங் ஆப். ஓகே, no activity, credential data will not be saved. Okay, scan one host. Okay, login successful. So இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது. So it found a password of VNC login and it given me password. ஸோ இந்த பாஸ்வேர்டு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ வாட் ஐ கேன் டூ, I can directly go to my Kali, and if I have a VNC viewer, I can type that IP like 192.168.200 and 130 அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் த பாஸ்வேர்ட். ஸோ வி ஆல்ரெடி நோ வாட் இஸ் பாஸ்வேர்ட் இஸ். இதை அப்படியே காப்பி பண்ணி கேன் பேஸ்ட் இட் அவுட், கிளிக் என்டர், அண்ட் யூ காட் த complete machine access of Metasploitable 2. ஓகேங்களா? ஸோ திஸ் ஆல்சோ யூ கேன் யூஸ் ஆஸ் அ POC. ஓகேங்களா? தீஸ் ஆர் லைக் சிம்பிள் திங். அண்ட் ஸோ என்ன ப்ரோ இது எல்லாமே நம்ம ஆட்டோமேட்டட் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. யூ நீட் டு திங்க் ஆஃப் இட் லைக் இந்த பர்டிகுலர் வெர்ஷன்ஸில் என்னென்ன எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எம்பி இந்த வெர்ஷனுமே வல்னரபிள் தான், இதுக்கான எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் போயிட்டு நான் அட்டாக்ல போயிட்டு சாம்பா இருக்குது. சாம்பாவில் ஐ நோ த சாம்பா 3.x to 4.x வந்து யூசர் மேப் ஸ்கிரிப்டுக்கு வல்னரபிள் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ ஐ கேன் டைரக்ட்லி லான்ச் இட் அண்ட் யூஸ் இட். ஓகேங்களா? பட் ஸ்டில் இஃப் ஐ வாண்ட் டு நோ ஈச் அண்ட் எவ்ரி போர்ட், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு போர்ட் என்ன யூஸ் ஆகுதுன்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தென் you need to write down the test cases like, okay, what if I can do this, or what if I can do that. இப்போ SSH இருந்தால் இதில் லாகின் பைபாஸ் இருக்கா, இதில் அக்கௌண்ட் லாக் அவுட் இருக்கா, இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். அண்ட் அதர் திங், ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு ஒரு இனிஷியல் ஃபுட்டோடு கிடைச்ச அப்புறம் அது ஒரு விண்டோஸ் மிஷினாக இருந்துச்சுன்னா யூ கேன் ட்ரை அகேன்ஸ்ட் லைக் இஃப் இட் இஸ் கனெக்டட் வித் டொமைன் கண்ட்ரோலரா இல்லை ஒர்க் குரூப்பா, அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இஃப் இட் இஸ் அ டொமைன் கண்ட்ரோலர் தென் யூ கேன் டம்ப் த ஆஷஸ் ஆஃப் த டொமைன் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா? அதுலேருந்து நீங்கள் பாஸ் ஹேஷ் அந்த மாதிரி பண்ணிக்கூடும் டொமைன் அட்மின் ஆகலாம். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டுக்கு போகலாம். ஃபாரஸ்ட்டுக்கு போனால் காட்டுக்கு போகிறது கிடையாது. டொமைன் அட்மின்லேருந்து என்டர்பிரைஸ் அட்மின் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, லேட்ரல் மூவ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இங்கே ரன் பண்ணேன் சாம்பா யூசர் மேப்புக்கு, இதுக்குமே எனக்கு வந்து ஷெல் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் ரைட் கிளிக் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஷெல் 2ன்னு இருக்கா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஷெல்லுமே இது வந்து ஹேண்டில் பண்ணிக்கும் லைக் ஒரு C2 கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் மாதிரி. ஸோ யூ கேன் ஈஸிலி நேவிகேட் அண்ட் யூஸ் இட். ஓகேங்களா? பட் இதையே நீங்கள் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. எப்பயுமே வந்து for any type of pen test, it can be application or network, anything, it needs automated approach plus manual ஹியூமனோட திங்கிங் வந்து கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா? இப்போ எப்படி ஏஐ எப்பயுமே வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக தான் யூஸ் பண்ணணும், அதையே நீங்கள் ஃபுல்லாக நம்பக்கூடாது. அதே மாதிரி தான் எல்லாமே இங்கே. ஓகேங்களா? ஸோ நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் புக் ஹேட்ரிக்ஸ், நான் வந்து எதுவும் ப்ரொமோஷனோ எதுவும் பண்ணல நான். பட் ஜஸ்ட் ஃபார் அ பிகினர், இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் அ ப்ராப்பர் நெட்வொர்க் பென் டெஸ்ட், நான் இங்கே சொன்னல இந்த 2 மிஷின் மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 2 அண்ட் மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 3, இட்ஸ் வெரி வெரி குட். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சர்வீசஸில் whatever top services will be running in any organization, it will also be here. You can practice in this. And parallel, if you want to learn proper like manual pen test, like இப்போ எனக்கு நான் ஆல்ரெடி எனக்கு தெரியும் இது இதில் என்ன ரன் ஆகும், இது இதில் இந்த அட்டாக் வெக்டர்ஸ்லாம் பண்ணானா இதெல்லாம் இட் கம்ஸ் ஃப்ரம் தி எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? பட் ஃப்ரம் அ பிகினர் பர்ஸ்பெக்டிவ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஜெனரிக் மெத்தடாலஜி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நாட் திஸ் போர்ட் வைஸ் நான் வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் புக் ஆக்ட்ரிக்ஸில் போயிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் போர்ட் 21. ஸோ எஃப்டிபியில் வந்து நான் என்னென்ன டெஸ்ட் கேசஸ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு என்மேப் ரன் பண்ணி போர்ட் எதில் ரன் ஆகுதுன்னு பார்ப்பீங்க. தென் யூ வில் பி ட்ரை எனுமரேட்டிங் இட் லைக் என்ன வெர்ஷன் ஆஃப் எஃப்டிபி ரன் ஆகுது, வேறு எஃப்டிபி பவுன்ஸ் அட்டாக் பண்ணலாமா இல்லை அன்அத்தன்டிகேஷன் பண்ணலாமா, இந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் அனானமஸ் லாகின் இருக்கா அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க எஃப்டிபியில். இந்த மாதிரி நிறையா இருக்கும். எஃப்டிபி ஒன்ஸ் நீங்கள் கனெக்ஷன் கிடைச்ச அப்புறம்
எப்படி நீங்க வந்து ஃபைல்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணுவீங்க. ஸோ வாட் ஆல் திங்ஸ் யூ கேன் டூ. ஸோ எவ்ரிதிங் வில் பி டீட்டெயில்ட்லி டாக்குமெண்டட் ஹியர். அதனால தான் அதுமாரி அதுக்கான இண்டெக்ஸ்மே இங்க இருக்கும். ஸோ யூ கேன் சி ஆட்டோமேட்டட் டவுன்லோட் ஆல் ஃபைல்ஸ், எஃப்டிபி பவுன்ஸ் அட்டாக், ஃபைல்ஸில்லா சர்வர் வல்னரபிலிட்டி. ஸோ இது யாருமே வந்து உங்களுக்கு சொல்லி தரணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் try using this Metasploitable 2 and 3 machine. Parallel, you can refer this document so that you will understand the proper network pen test thing. ஓகேங்களா? அப்பதான் உங்களால you can understand and do it. ஓகேங்களா? எப்பயுமே வந்து ஒரு டூலே நம்பி இருக்காதீங்க. அதான் நான் எப்பயுமே சொல்றது. ஓகேங்களா? டெல்நெட்ல என்ன வல்னரபிலிட்டிஸ் இருக்கு, எஸ்எம்டிபி இந்த மாரி it will start from port number 7 and it will end like anything. Like it will go very far, like till 5,000, 50,000 port it is there. Hadoop வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் யூடிபி. ஸோ இதில் ஒவ்வொரு போர்ட்டுமே ஒவ்வொரு நாள் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டாவே போதும். பிகாஸ் ஃபார் ஈச் போர்ட் தேர் வில் பி டிஃப்ரெண்ட் அட்டாக் வெக்டார்ஸ் ஃப்ரம் அத்தன்டிகேட்டட் பர்ஸ்பெக்டிவ் ஆர் அன்அத்தன்டிகேட்டட் பர்ஸ்பெக்டிவ் ரெண்டுமே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் என்னோட என்ன சொல்கிறது ஐடியாவும் கூட. நானுமே இப்படி தான் லேர்ன் பண்ணேன். ஸோ யூ கேன் டூ இட். ஸோ ஒன்ஸ் இந்த 2 மஷின் முடிச்ச அப்புறம் யூ கேன் ஜம்ப் இன் டு ட்ரை ஆக்மி ஆர் ஹேக் த பக்ஸ். அதில் நிறைய நெட்வொர்க் மஷின்ஸ் இருக்குது. ஏடி டொமைன்ஸு, ட்ராக் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. யூ கேன் ட்ரை இட் அவுட். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த டூல் நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களோட இன்டர்னல் பென் டெஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? இதில் நானுமே ரிப்போர்ட்லாம் இதில் பார்த்தது கிடையாது. வில் ட்ரை இட். வியூ ரிப்போர்ட் டேட்டா, எக்ஸ்போர்ட் டேட்டா அப்படின்னு கொடுக்கலாம். ஆல் ஹோஸ்ட் எக்ஸ்போர்ட். எங்கேயா ரிப்போர்ட்டு? இட் ஓகே. It's showing something. Do I need to save somewhere? Okay. I'm just giving on music. என்ன பண்ணுவீங்க? ஃபைல்ஸ் என்டர் யுவர் query about to find your files or click icon for more ஆப்ஷனா? ஓகே. தெரியலையே. ரிப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி லாக்ஸ். கேட்ஃபிஷ் அப்படின்னு ஓப்பன் ஆகுது. பட் இங்கே எதுவுமே சேவ் ஆப்ஷன் இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே. ஓகே கைஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நானுமே இதில் ரிப்போர்ட் எதுவுமே எடுத்தது கிடையாது. பட் instead of that you can take screenshots and you can use it. But reporting, even I didn't tried it, you can try it out. ஓகேங்களா? ஸோ இதுதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ and we already reached 8.02 and we also get into YouTube partner program. That is very happiest news for me and you also too. நீங்கள் இல்லைனா இது சாத்தியமாக இருக்காது. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். வில் see you in next super duper video. Bye.